Hi friends, welcome to Dhara Designers. நம்ம இப்போ வந்து கட் ஒர்க் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ கட் ஒர்க் கூடது போட்டிருப்பேன். அதில் வந்து கட் ஒர்க்னால் என்ன, அதோட பேசிக்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். எப்படி ஸ்டிச் ஃபாலோ பண்ணணும், எப்படி செயின் ஸ்டிச்சு கீழே வராமல் போடணும், பேசிக் டிப்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். பார்ட் 1 செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம சேம் மெத்தட் வச்சு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம வந்து அதிகமாக ஜரி த்ரெட் வச்சு தான் பார்த்துருப்போம். இன்றைக்கி சேம் மெத்தடில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு செக்குடு போட்டுட்டு அதில் வந்து செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். எப்பவும் போல் செயின் ஸ்டிச் கொஞ்சம் லாங்காக போட்டுக்கிட்டேன். எப்பவும் போடுறத விட கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சாக போட்டேன். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே ஜிக்ஸாக் போடுவோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் லாங்காக போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இதில் கட் ஒர்க் பண்ணலாம். நான் வந்து கட் ஒர்க்கு ஊதுபத்தி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பத்தி தான் எடுத்திருக்கேன், அகர்பத்தி. ஸோ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோவில் எப்படி ஈஸியாக பண்ணலாம், இந்த புகை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த துணியை வச்சு இப்படி கீழே வந்து நம்ம இதை தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த புகை வராது. இப்போ நம்ம ஏன் தேய்க்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி உருகும் பார்த்திங்களா, இந்த உருகிறது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பத்தியில் ஒட்டிக்கும். ஸோ அப்படி ஒட்டிடுச்சுன்னா நம்மளுக்கு அது சீக்கிரம் அணைஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி ஒரு துணியை வச்சுக்கோங்க. சேம் மெத்தட் சேம் தான். ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே ஜரி த்ரெட் வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ சில்க் த்ரெட்லேயும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய துணியாக வரும்போது அதை நம்மளே கை வச்சு எடுத்துடலாம். இப்படி எடுத்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் ஃபுல்லாக இதே மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா போதும். நம்ம இதுக்கு மேலே அகைன் ஜிக்ஸாக் போடுவோம் இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நெருப்பு வந்து கொஞ்சம் ஷார்ப் ஆகும்போது இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இது ரொம்பவும் கிட்ட போடணும்னு இல்லை, நம்ம எகைன் நம்ம இதில் ஜிக்ஸாக் போடுவோம். அதனால நம்ம ஓரளவுக்கு பண்ணாலே போதுமானது. பாருங்கள், இது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கட் ஒர்க்கோட ஃபஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதையும் பாருங்கள். அதில் நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னுமே கொஞ்சம் நம்ம பொறுமையாக பண்ணணும். ஸோ நான் இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணிக்கிறேன். ஒரு இந்த அளவுக்கு பண்ணிங்கனாலே போதும். நம்ம எகைன் ஜிக்ஸாக் போடுவோம், அதனால் நீட்டாக வந்துடும். நான் அப்பப்போ ஊதிட்டே பண்ணணும், அதனால் கொஞ்சம் பிரேக் ஆகி பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு சென்டரில் எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி தெரியுது இல்லையா, அதை நம்ம வேணால் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம ஜிக்ஸாக் போடுவோம் இல்லையா, அதில் கவர் ஆயிரும். ஸோ நான் இதை வேணால் கட் பண்ணியும் காமிக்கிறேன். ஆனால் கட் பண்ணும்போது ரொம்பவே பார்த்து எதுவும் செயின் ஸ்டிச் பற்றாமல் கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த துணி உருகி இருக்கும், அதுதான், வேறு எதுவும் இல்லை. இதில் வேணா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே ஜிக்ஸாக் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த அவுட்லைனில் போட ஆரம்பிச்சிடுவோம். இந்த மாதிரி இங்கேருந்து எடுத்துட்டு எப்பவும் போல் நம்ம ஜிக்ஸாக் கொஞ்சம் நல்லா நெருக்கமாக போடுங்க. சேம் ஜரி த்ரெட்டில் போடுறோம் இல்லையா, அதே தான். சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா இதுக்கும் நான் டபுளாக தான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. கொஞ்சம் அந்தராமல் பார்த்து பொறுமையாக போட்டுக்கலாம். ஸோ நான் இதே மாதிரி ஃபுல்லாக ஜரி த்ரெட்டில் இந்த அவுட்லைன் மட்டும் போட்டுட்டு காமிக்கிறேன்.
பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் நான் ஜிக்ஸாக் போட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த லைனுக்கு போடுவோம். இந்த லைனுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு லைன் வந்து த்ரெட் எடுத்துகிட்டு போடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்படி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த இடம் வந்து இன்னுமே நம்மளுக்கு கெட்டியான மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம இதை அப்படியே ஜிக்ஸாக் போட ஆரம்பிச்சுக்கலாம். சேம் தான், அதே தான் மெத்தட் வந்து ஒன்று தான். புரியுதா? நான் வந்து பொறுமையாக மெதுவாக காமிக்கிறேன். ஸோ தட் நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், இந்த பக்கம் ஒரு ஸ்டிச். சில்க் த்ரெட்டுங்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நான் இதே மாதிரி ஃபுல்லாக ஜிக்ஸாக் போட்டுட்டு காமிக்கிறேன். ஜிக்ஸாக் தான், வேறு எந்த ஸ்டிச்சுமே இல்லை. பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம டேரெக்டாக அடுத்த லைன் இங்கே இந்த லைன் போட போகிறோன்னா நம்ம நார்மலானா இப்படி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கட் ஒர்க்னால் நம்ம கீழே தெரியும், அதனால் இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு எகைன் நாட் போட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கீழே தெரியாமல் இருக்கும். நம்மளுக்கு இப்போ நெருக்கமாக வேணும்னா இதை இந்த மாதிரி போட இப்படி தள்ளிக்கோங்க. இப்படி பின்னாடி தள்ளிட்டு அடுத்த ஸ்டிச் ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸி, அது கொஞ்ச நாளாக எம்போஸ்டாக கிடைக்கும். பாருங்கள், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். கீழே வந்து ஒரு பிளாக் கலர் கிளாத் கொடுத்துருக்கேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது இன்னுமே அழகாக இருக்கும். ஏன்னா ஹேண்டில் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் இன்னுமே பார்த்து பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.